மாதத்துல உள்ள மத்திய பட்ஜெட்ல மத்திய அரசு வந்து ஏற்கனவே பழைய விதிவகுப்பு இப்பொழுது 3% இருக்குது. அது 1% அவங்க மாத்தி 1% குறைச்சு கொடுத்தாங்கன்னா எங்கள்கிட்ட ஜுவல்லரியில வேலை பார்க்குறவங்க, ஜுவல்லரி புதுசா தொழில் நகை செய்யறவங்க, புது நகையெல்லாம் செய்யறாங்கல்ல, அந்த தொழிலாளர்கள்லாம் இதை நம்பி நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இது பெரிய அளவுல பயனளிக்கும். தவிர தொழில்துறையும் உங்களுக்கு கொஞ்சம் முன்னேறதுக்கு வாய்ப்பா இருக்கும். ரேட் ஏறிட்டதுனால பெரிய பாதிப்பு இருக்குது. அதனால அடித்தட்டு மக்களும் மத்திய தட்டு மக்களும் அந்த பொருளாதார ரீதியில் உள்ளவங்க ரொம்ப சிரமப்படுறாங்க. ஒரு நகை கல்யாணத்துக்கு ஒரு நகை வாங்கணும்னா ரொம்ப அவங்க சிரமப்பட்டு வாங்குற மாதிரி இருக்குது. அதே மத்திய அரசு அது ஒரு 1% குறைச்சி செஞ்சு கொடுத்தாங்கன்னா பெரிய அளவுல பயனளிக்கும். மக்கள் ரொம்ப பயன்பெறுவாங்க. வர்ற பட்ஜெட்ல இப்போ தாக்கல் பண்ண போறீங்க. இந்த தாக்கல் பண்றதுல இதுவரைக்கும் 12 ஆண்டு காலமாக விவசாயிகள் கடனே எந்த பட்ஜெட்லயும் எங்களுக்கு தள்ளுபடி பண்ணி கொடுக்கல. இப்போ வர்ற பட்ஜெட்ல தேசியமயமாக்கப்பட்டவங்க அனைத்து வங்கிலையும் விவசாயிகள் வாங்கின கடனை நீங்க தள்ளுபடி பண்ணுவீங்க அப்படின்ட்டு நாடு முழுவதும் உள்ள விவசாயிகள் அனைவருமே நாங்கள் எதிர்நோக்கி உள்ளோம். அதே மாதிரி பயிர் காப்பீடு திட்டத்தை அரசே எடுத்து நடத்தணும். இது கார்பரேட் நிறுவனத்தில் நீ ஒப்படைக்கிறதுனால நிறைய குளறுபடி நடக்குது. இது அரசே எடுத்து நடத்தணுங்கிற கோரிக்கை தான் காலங்காலமாக அனைத்து விவசாயிகள் மத்தியில் இருக்கு. பட்ஜெட் கூட்டத்தொடர் வச்சிருக்காங்க மத்திய அரசு. அதில் நாங்கள் கார்மெண்ட்ஸ் வச்சு நடத்துறதுனால எங்களுக்கு இந்த எக்ஸ்போர்ட் பண்ற துணிக்கெல்லாம் 18% ஜிஎஸ்டி போடுறாங்க. அதுலேருந்து கொஞ்சம் விலக்கு கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் வியாபாரம் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதே மாதிரி நீங்க திருப்பூர், ஈரோடு எல்லாம் பாத்தீங்கன்னா துணி செலவு பண்றதுக்கு இங்க எதுவும் கிடையாது. அடுத்த ஸ்டேட்டுக்கு போகுது. அடுத்த ஸ்டேட்ல போய் தான் செலவு பண்ணி அந்த துணியெல்லாம் இங்க வருது. அதையும் நீங்க நம்ம ஸ்டேட்ல தொழில் கூடம்னு இப்போ ஒன்று அமைக்கிறாங்க. அதுல அதை சேர்த்து கொண்டாந்துட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். துணி சம்மந்தப்பட்டதெல்லாம் நம்ம இந்தியால வந்துட்டு தான் இருக்கு. அதை தடை பண்ணணும். இந்தியாவை கொஞ்சம் ஊக்குவிக்கிறதுக்கு என்னென்ன வழியோ அதை பூரா நம்ம பண்றது நல்லது. ஜிஎஸ்டி விலக்கு கண்டிப்பா நமக்கு தேவைப்படுது. எக்ஸ்போர்ட் குவாலிட்டி துணியை எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு ஜிஎஸ்டி கொஞ்சம் குறைச்சா தேவலாம். அது இந்த ஆண்டும் சிறப்பான முறையில் தாக்கல் செய்தால் மிக நன்றாக இருக்கும். எங்களுடைய எதிர்பார்ப்பு அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ், தஞ்சாவூர், திருவாரூர், அந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்ல எய்ம்ஸ் அளவுக்கு இல்லாட்டாலும் ஓரளவுக்கு எய்ம்ஸ்ல ஒரு 50% வசதிகளோட ஹாஸ்பிட்டல்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும். அதை ஜிஎஸ்டி வரி இன்னும் கொஞ்சம் குறைச்சா இதுவாக இருக்கும். விவசாயிகளுக்கு அது ஒரு பெரிய உதவியா இருக்கும். ரொம்ப 18% ஜிஎஸ்டி இருக்கு. அதை குறைச்சவனுக்கு விவசாயிகளுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அதாவது உலக நாடுகள்ல எல்லா நாடுகளும் தங்கத்தை வாங்கி ஸ்டாக் வச்சு ஆரம்பிச்சிட்டாங்க. பொதுமக்கள் பயன்பாட்டில் தங்கம் இப்போ விலையேற்றம் அதிகமா இருக்கு. ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா திடீர்னு ரேட்டு ஏறுது இறங்குது. ஒரு ஆர்டர் நாங்கள் கடையில வாங்கினோம்னா ஈவினிங் வரதுக்குள்ள ரேட் அதிகமாயிடுது. அது எங்கள்கிட்ட பணமா தான் இருக்கு. நகையை நாங்கள் மாத்துறதுக்குள்ள ரேட் அதிகமாயிடுது. வியாபாரிக்கு பெரிய பாதிப்புல நாங்கள் இருக்கோம். அது போல வெள்ளி விலையும் அதிகமா இருக்கு. இப்பொழுது ஒரு காலத்துல நகையை நாங்க வித்து அந்த லாபத்திலிருந்து கடை நடத்திட்டு இருந்தோம். இன்னைக்கு பெரும்பான்மையான கடையில என்னன்னு கேட்டா ஏதோ ஒரு வியாபாரம் நடக்குது. அந்த வியாபாரத்தை வச்சு தங்கத்தை முதல்ல அசலை வச்சு வித்து அதுல இருந்து கடையை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இது வியாபாரிகளுக்கு ஒரு மிகவும் பாதிப்பா இருக்கு. ஜிஎஸ்டி வரையும் குறைக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சா வியாபாரம் நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்கிறோம்.